ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம மிட் கேப் ஸ்டாக் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அசோக் லைலாண்ட். இவங்க டேர்ன் அரவுண்டு பொட்டன்ஷியல் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்குறாங்க. இன்னும் க்ரோத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறது என்னுடைய புரிதல். டியூரபிலிட்டி ஸ்கோர் 45 இருக்குது. ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்துங்கிறது மீடியமாக இருக்கிறது. அதுக்கு ஈக்குவலாக அப்ரோப்ரியேட் லெவலில் மிட் வேல்யூவேஷன்ஸ் தான் வேல்யூஷன் ஸ்கோர் காட்டுது. மொமெண்டம் மாடரேட் புல்லிஷில் இருக்குது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட் 227 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிஏ பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் ஜோனில் தான் இருக்குது. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்த்தோம்னா 2.7 இருக்குது கவரேஜ், இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. கரண்ட் ரேஷியோ 1.1 இருக்குது. ஸோ இப்போ இவங்க அப்ரோப்ரியேட் லெவல் இல்லாட்டி ஆப்டிமம் லெவலில் சால்வன்சி ரேஷியோ அண்டு இதை இவங்க லிக்விடிட்டி ரேஷியோவை இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆர்ஓசிஇ 17.5 இருக்குது. ஆர்ஓஇ 27.6 இருக்குது. ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லா இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அதே சமயத்தில் நம்ம இங்கே ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது டெப்ட் டு ஈக்விட்டி 4.5 இருக்குது. ஸோ இப்போ இது நம்மளை பொறுத்த வரைக்கும் 0.5 தான் நம்ம தியரிட்டிக்கலாக நம்ம லிமிட் வச்சுருப்போம், லெவல் வச்சுருப்போம். ஆனால் இவங்க அதெல்லாம் தாண்டி எங்கேயோ பெரிய லெவலில் இருக்குது. ஸோ இப்போ கடன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய கம்பெனிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. பிஏ பொறுத்த வரைக்கும் 28.4 இருக்குது. ப்ரைஸ் டு புக் 6 இருக்குது. ஸோ இப்போ இவன் இப்போ தான் கடந்திருக்கிறான் 25. அதே மாதிரி ப்ரைஸ் டு புக்கை 5 இப்போ தான் கடந்திருக்கிறான். அப்போ இதை இப்படியே எடுத்துகிட்டு போக போகிறானா? ஏன்னா கடன் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய கம்பெனி, பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் நல்லா இருந்தால் கூட கடன் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய கம்பெனி, இப்படியே இவன் மேலே எடுத்துகிட்டு போக போகிறானா? இல்லை கரெக்ஷன் கொடுத்துட்டு எகெயின் திருப்பி 18 ரேஞ்சுக்கோ பிஏ 18 ரேஞ்சுக்கோ 20 ரேஞ்சுக்கோ இறக்கிட்டு திருப்பி மேலே ஏற்ற போகிறானா அப்படிங்கிறது தெரியாது. ஆல்ரெடி இறங்கி இருக்கிறான் 191க்கு இறங்கிட்டு தான் திருப்பி ஏறி இருக்கிறான். ஆனால் இந்த லெவல்லேருந்து திருப்பி ஏற்ற போகிறானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இவங்க ஆனுவல் 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் பார்த்தோன்னா 10.6 இருக்குது. ஃபோர்காஸ்டர்ஸ் சர்ப்ரைஸ் எதிர்பார்க்கிறது ப்ளஸ் 7.3%. கன்சல்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் 39 அனாலிசிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. மேக்ஸிமம் ஓட்டு பைக் தான் இருக்குது. செல்லு 7ஆகவும் ஹோல்டு 6ஆகவும் இருக்குது. பாக்கி எல்லாரும் கிட்டத்தட்ட 26 பேர் பையில் தான் இருக்கிறாங்க. கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்குது. அதே சமயத்தில் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் பாசிட்டிவாக இல்லை, நெகட்டிவாக இருக்குது. ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 100% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ரெவென்யூ 9.9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவனோட புக் வேல்யூ பார்த்தோம்னா கரண்ட் புக் வேல்யூ 40.2 இருக்குது. டிடிஎம் 150 கொடுக்குறாங்க. இப்போ இவனுடைய குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் இயர் ஆன் இயர் இந்த மார்ச்லேருந்து போன மார்ச்சை கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் 13% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. குவார்ட்டர்லி ரெவென்யூ இந்த மார்ச்லேருந்து போன மார்ச் வரைக்கும் 2.9 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்ப்போம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் பிளட்ஜஸ் இருக்குது. ப்ரொமோட்டர் ஷேர்ஸில் பிளட்ஜஸ் 22% இருக்குது. எஃப்ஐஎஸ் என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்க? 1% எஃப்ஐஎஸ் டிசம்பர் டு மார்ச்சை கம்பேர் பண்ணும்போது ஏற்றி வச்சுருக்கிறாங்க. டிஏஎஸ் கிட்டத்தட்ட ஒரு 3% இறக்கி வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ இது பேலன்ஸ் ஆகலை. டிஏஎஸை பொறுத்த வரைக்கும் செல் மோடில் தான் இருக்கிறாங்கங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டுட்டோம். இந்த எக்ஸல் ஃபார்மேட்டை நான் இப்போ எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க, கரண்ட் புக் வேல்யூ 40.2, டிடிஎம் புக் வேல்யூ 150.6 இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம இந்த இபிஎஸ்ஸை போட்ட உடனே நமக்கு ஃபேர் ப்ரைஸ் கிடச்சிரும். அதுலேருந்து 1.5 130 நம்ம லோவாக எடுத்துக்கிறோம். இப்போ இவன் இந்த ஃபேர் ப்ரைஸுக்கு இந்த புக் வேல்யூக்கு 2.7 கடந்துட்டான். ஸோ இப்போ அவன் 2.5 கடந்துட்டான். ஸோ இப்போ 2.7 இருக்கான், 2.5 கடந்துட்டான். இவன் நம்ம மேக்ஸிமம் அட்டைன் பண்ணிட்டான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. கரண்ட் ப்ரைஸ் 239 இருக்குது. இப்போ இனிமே இதுக்கு மேலே ஏறுறது எல்லாமே இந்த டிடிஎம் புக் வேல்யூக்கு உண்டான ப்ரைஸுக்கு ஏறப்போகுது. அதில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் 179 இன்ட்டு 1.5 போடணும். அப்படி நமக்கு போட்டோம்னா எவ்வளோ வருது? நம்ம இந்த இதில் பார்த்துக்குவோம். 179 இன்ட்டு 1.5 1.5ன்னு போட்டோம்னா 268 வருது. ஸோ அப்போ இதையும் மனசில் வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் 2.5க்கு போகிறானா இல்லையான்னு தெரியல. 179 இன்ட்டு 2.5
2.5க்கு போனோம்னாக்க 447. இதையும் மனசுல வச்சுக்குவோம். 268 அண்டு 447. இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம், இப்ப இவன் எல்லாமே மூவ் ஆகுறது எல்லாமே டிடிஎம் புக் வேல்யூக்கு தான் மூவ் ஆகுறான். ஆனா ஓவர் வேல்யூ ஆயிருச்சு. அதையும் பார்க்கணும். 28 28 பிஇ இருக்கு. 6 வந்து புக் வேல்யூ இருக்கு. அப்ப கரெக்ஷன் எடுத்தான்னா எங்க கரெக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்த லெவல்ல கரெக்ஷன் எடுக்கலாம். 167லேருந்து 181. இது ஒரு பாசிபிலிட்டி. இந்த லெவல்ல கரெக்ஷன் எடுக்கலாம். எதுக்கு? கரண்ட் புக் வேல்யூ லெவல்ல. இல்ல நான் வந்து கடந்துட்டேன். அதனால இந்த லெவல்லயே நான் கரெக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னான்னாக்க, 203லிருந்து 219 வரைக்கும் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட், மிட் லெவல்னு நம்ம 229 இருக்கு. 229 ஹை. இன்னும் 203லேருந்து 229. இந்த 4 வேல்யூ வந்து கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரி. இப்ப இபிஎஸோட டிடிஎம்மோட மேக்ஸிமம் போகிறேன் அப்படின்னு சொன்னால் 309. குமுலேட்டிவோட மேக்ஸிமம் போனால் 300. 299ங்கிறதுனால 300. இதோட இபிஎஸோட டிடிஎம் 9.5 வருது. இந்த 9.5க்கு நான் ப்ரைஸை ஏற்றுறேன் டிடிஎம் புக் வேல்யூக்கு அப்படின்னு சொன்னால் 309. அதோட லோ வேல்யூனாலும் 276. இப்போ எஸ்டிமேஷன் வந்து கூட இருக்குது. டிடிஎம்மை காட்டிலும் எஸ்டிமேஷன் கூட இருக்குது. எப்போதுமே அதை பார்க்கணும். டிடிஎம்மை காட்டிலும் எஸ்டிமேஷன் கூட இருக்குன்னா இது கொஞ்சம் வளர்றதுக்கு, மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஸ்டாக்காக தான் இருக்கும். இது கம்மியாயிருச்சு அப்படின்னு சொன்னால் கீழே அடிச்சு விட்ருவாங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா எஸ்டிமேஷன் கூட இருக்குது. அந்த எஸ்டிமேஷனுக்கு வந்து பார்த்தோம்னா அதோட மேக்ஸிமம்னு பார்த்தா 319, 284 லோ. இப்போ சர்ப்ரைஸ் வந்து வேற பாசிட்டிவாக 7% எதிர்பார்க்குறாங்க. அப்போ அதோட வேல்யூனா 11.37. இப்போ இதுக்கு ஏற்ற போகிறேன்னா 326 டு 290 டு 326 இதெல்லாம் ஏறுறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். கரெக்ஷன் வந்துச்சோம்னா 200, 201 அதுக்கு கீழே அடித்து இறங்கினான்னா இதுக்கு உள்ளே போயிடும். இந்த கரண்ட் புக் வேல்யூக்குள்ளே போயிடும். ஸோ இப்போ இவன் எவ்வளோ தூரம் ஏறுறான்னு தெரியாது. இது போக நமக்கு வந்து இந்த டிடிஎம் புக் வேல்யூக்கு தான் ஏறுறான்னா அதோட ஃபேர் ப்ரைஸ் 179லேருந்து 1.5 நம்ம போட்டுக்கிட்டோம். 268, 2.5 போட்டுக்கிட்டோம். 247. இப்போ இந்த இது எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிட்டா 247 உடைச்சான்னா 268 நமக்கு வந்து அங்கே பார்த்தோம். ஸோ நமக்கு இங்கே 276ன்னு வந்திருக்கு. நமக்கு வந்து 10 ரூபா டிஃப்ரென்ஸ் வருது இந்த இடத்துல. என்னன்னா நமக்கு வந்து 201க்கு வரணும். 189 வரைக்கும் நமக்கு இருக்குது. ஆனால் இவன் 191 வரைக்கும் வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கிற அந்த எலெக்ஷன் கவுண்டிங் டேயில். அப்போ இவன் வந்து இந்த கரெக்ஷனை வந்துட்டான்னு கருதலாம். இல்லாட்டி இந்த கரெக்ஷனை திருப்பி வந்துட்டு மேலே ஏறுறேன்னு கருதலாம். எப்படி மூவ் பண்ண போகிறான்னு தெரியல. ஸோ எனிவே கீழே இறங்கினான்னாக்க திருப்பி இந்த லெவலில் வந்து இந்த 200, 201 அந்த ரேஞ்சில் கரெக்ஷன் எடுத்துட்டு திருப்பி இவன் மேலே ஏறினான்னாக்க 268, 276, 284 ஏதோ ஒரு இடத்த டச் பண்ணலாம். நார்மலாக என்னுடைய இது வந்து பார்த்தோம்னாக்க இந்த டபுள் பார் ரொம்ப நேரோவாக இருக்கிற இடத்துல ஒரு கரெக்ஷனோ இல்லாட்டி ஒரு பூஸ்ட் அதை கடந்தான்னா பூஸ்ட்டோ கீழே உடைச்சான்னாக்க கரெக்ஷனோ வந்துட்டு அப்புறமா மேலே ஏறுங்கிறது என்னுடைய அனுபவம். அப்போ இந்த இடத்துல 284 உடைச்சா அப்படின்னு சொன்னால் 290 உடைச்சான்னு வச்சுக்குவோம். 90, 326 இது வரைக்கும் நமக்கு கால்குலேஷனுக்கு பேக்கப் இருக்குது. அதுக்கு இதுவே வந்து யூகம் தான். ஏன்னா டிடிஎம் புக் வேல்யூக்கு கொண்டு போகிறா 230க்கு மேலே போகிறது எல்லாமே இப்போ யூகத்தில் தான் இருக்குது. அப்போ அந்த யூகத்துலேயும் நம்ம ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணுமே, டேட்டாவை வந்து ஒரு கணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பேஸ் வேணுமே தான் டிடிஎம் புக் வேல்யூ எடுக்கிறோம் கரண்ட் இபிஎஸ்க்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தா 326 வரைக்கும் நமக்கு டிடிஎம் புக் வேல்யூவை பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம். அந்த ஃபேர் ப்ரைஸுக்கு நான் ஏற்ற போகிறேன்னு சொன்னான்னாக்க இங்கே வந்து 447 வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த கால்குலேட்டரில் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இது வந்து மேலே உடச்சி போனாக்க இந்த லெவல்லாம் இருக்குது. 268 டு 276, 284, 290, 309, 319, 326 அதையும் உடச்சி ஸ்னிப்பர் எடுத்தான்னா 447. இந்த 447மே சரியாக இது வந்து இப்போ ஸ்டாட்டிக்காக இருக்குமானா ஸ்டாட்டிக்கில் டைனமிக். இது இந்த வேல்யூ எல்லாமே இபிஎஸ்க்கு ஏற்ற மாதிரி 447லாம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.